ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து கழுவிட்டு தோல் சீவி கிரேட்டரில் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிக்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பீஸ் தேங்காய், 5-6 பூண்டு, 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதோடவே 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 கைப்பிடி புதினா சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 கைப்பிடி வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலே கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பருப்பு கோல்டன் கலர் மாறினதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் சேர்த்துருக்கிற இடத்துல எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவோட ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் உப்பு சாதம் வடிக்கும் போதும் சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மாங்காய் வதங்கட்டும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது உப்பு, புளிப்பு, காரெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சாதம் வடித்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஆற வச்சுருக்கேன். அதில் மசாலாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டு பார்த்து புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.